டு சுமதி சமையல். நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது மிளகு சாதம். மிளகு சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க. பூண்டு ஒரு 3 முழு பூண்டு நான் உரித்து வச்சுருக்கிறேன். மிளகு 2 ஸ்பூன் போட்டு தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, உப்பு, ஒரு 2 ஸ்பூன் நெய், அவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. வடித்த சாதம், ஆல்ரெடி நம்ம சாதம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதம் மிளகு சாதம். இப்போ வானலை அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கணும். முதல்ல இந்த நெய்யில் நம்ம நல்லா நைஸ் பண்ணி வச்சுருக்க பெப்பர், நெய் நல்லா சூடாகணும். சூடானோடனே பெப்பரை போட்டுக்கணும். நெய் சூடானோடனே நம்ம இந்த மாதிரி தூள் பண்ண மிளகு தூளை போட்டுட்டு கருவேப்பிலையை சேர்க்குறோம். அப்புறம் உரித்து வச்சுருக்க பூண்டு. பூண்டு ஆப்ஷன் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இருக்கிற இந்த கொரோனா சுச்சுவேஷனுக்கு மிளகு, பூண்டு எல்லாமே உடம்புக்கு நிறைய சாப்பிட்ணும். ரொம்ப நல்லது, உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதனால் ரைஸ் இருந்துச்சுன்னா இப்படி பெப்பர் ரைஸ் செய்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி வடித்த சாதம் அதையும் போட்டு நம்ம வச்சுருக்க உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுட சாப்பிட்டா மிளகு சாதம் ரெடிங்க. பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல உப்பு, அந்த உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி, நல்லா உப்பு பூண்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். மிளகு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றா கலந்து வந்துச்சுன்னா மிளகு சாதம் சுட சுட சாப்பிட்ணுங்க. சளிக்கு எல்லாத்துக்கும் நல்லது. தலைவலி, உடம்பு வலி எது இருந்தாலுமே மிளகு சாதம் சாப்பிட்டு சூடாக சாப்பிட்டு பால் குடிச்சிட்டு தூங்கினா சூப்பராக தூக்கமும் வருங்க. உடம்புக்கும் நல்லது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.